மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பூர்ணமான பலத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நாம் கடந்த கிழமை ஒரு செய்தியை பார்த்தோம். எழும்பு எழும்பு என்று சொல்லி, எங்கிருந்து எழும்ப வேண்டும் என்றால் நீ நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும். அடுத்தபடியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்கிருந்து எழும்பணும்? மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும் என்று சொல்லி, மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும் என்று சொன்ன போது, முதலாவது எப்படின்னா, பாவத்திலிருந்து நாம் மரித்தவர்களாக இருந்தோம், கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். ஆனாலும் மறுபடியுமாக அந்த பாவத்திலே நிலை கொண்டிருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையானது அவன் மரித்த நிலையிலே காணப்படுகிறான். எனவேதான் தூங்குகிற நீ மரித்தவனை விட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வேளை நீங்க பார்க்கும் பொழுது என்னவென்று சொன்னால், இன்னொரு மரித்தவனை குறித்து நாம் பார்த்தோம். அவனை இயேசு சொல்லுகிறார், என் பின்னே நீ வா என்று சொல்லி. என் பின்னே வா என்று சொல்லும் பொழுது எனக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவன் வருகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கும் போது அவனை ஒன்று தடுக்கிறது என்னவென்று சொன்னால், அவனுடைய தகப்பனுடைய பிரேதம். அவன் மரித்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனோடு மரித்தவர்கள் அடக்கம் பண்ணி கொள்ளட்டும் அப்பா, நீ என் பின்னே வா என்று சொல்லி. இதற்கு நான் சொன்னேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு என்று நாம் எழுந்து பிரகாசிக்க அல்லது போனால் முன்னோக்கி போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அநேக தடைகள் வந்து நம்மை பின்னோக்கி இழுத்து, எல்லாம் அங்கே அப்படிதான், இங்கே அப்படிதான், அதுதான் இதுதான் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி என்ன செய்வாங்க? பலவீனப்படுத்துவார்கள். ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன் என்றால், உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைகளிலே ஞானஸ்நானம் என்கிறது முழுக்கு ஞானஸ்நானம் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முழுக்கு ஞானஸ்நானம் தான் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த தெளிப்பு ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம் என்று எடுத்தவர்கள், அது கொடுத்தவர்களிடத்திலே போய் இப்படி சொல்லுகிறார்களே, நாங்கள் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் என்கிறது ஒரு முறைதான், நீங்கள் ஒரு முறை எடுத்தீர்கள் அது போதும் என்று சொல்வார்கள். சத்தியத்தை குறித்து பேச மாட்டார்கள். அவர்கள், நீங்க ஒருக்க எடுத்துட்டீங்க தானே, குழந்தை இல்லை, அது போதும் அப்படின்னுவாங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுங்க, ஞானஸ்நானம் ஒரு முறை தான் அப்படின்வாங்க. ஆனால் அவர்களிடத்தில் இன்னொரு கேள்வியை நீங்கள் தொடுத்து, அப்படியா மன்னிக்கணும், கத்தோலிக்கர்கள் ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிறார்களே, அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது எப்படிங்க, மனம் திரும்பாம எப்படிங்க கொடுக்க முடியும்? அப்ப நீங்க கொடுத்தது? ஞானஸ்நானம் என்கிறதற்கு ஒரு எல்லை வரம்பு இருக்கிறது. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து அறிந்து கொண்டதுக்கு பிறகு மனஸ்தாபப்பட்டு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். எனவே அந்த மரித்தவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நானும் மரித்தவன், நான் போறது பாதாளம், நீ என்னோட சேர்ந்து வா. இப்படித்தான் இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேக காரியங்கள் கர்த்தருக்கென்று சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் பெருசா நீங்க நினைக்கணும், எல்லாரும் அப்படித்தான் செய்யறான், நீயும் அப்படி செய்யணுமா? ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக வேத வசனத்தினூடாக நாம் அந்த வெளிச்சத்திலே பார்த்து சரியான பாதையிலே நடக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மரித்தவனை விட்டு எழுந்திரு, அதுக்கு பிறகு நீ பிரகாசிக்க வேண்டும். நீ எழுந்து என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அதற்காக நீ வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிசாசோடு கூட பல போராட்டங்கள் இருக்கிறது. நீ பிரகாசிக்க முடியாதபடிக்கு அவன் உன்னை மறுபடியுமாக தள்ளிவிடுவான். எனவே அவனிடத்தில் நீ ஜெயம் பெற வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது. எனவே சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அங்கே என்னவென்று சொன்னால், சத்தியத்தை சொல்லுகிறார், சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னா போடுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதே வேளை என்னன்னா பிசாசை மேற்கொள்ளத்தக்கதாக நாம் இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தர்றார்.
தந்து நம்ம என்ன செய்யறான பிரகாசிக்க செய்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பிரகாசிக்க வேண்டுமானா இந்த உலகத்திலும் நாம் பிரகாசிக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் பிரகாசிக்க வேண்டும். இவர் இப்படி இருந்தவர் இன்றைக்கு அவருடைய நிலை மாறி இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொள்ளுகிறோம், நாங்கள் அதை பார்க்கிறோம். யோவான் எழுந்து பிரகாசிக்கிற ஒளி கொடுக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒளியில் உள்ளவர்கள், நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? எனவே நாமும் கூட அந்த பரிசுத்தத்திலும் அன்பிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பிரகாசிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏன்னா பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நம்மை அப்படியே பிரகாசிக்க விடாதபடிக்கு இருளுக்குரியவன் நம்ம இருளிலே கொண்டு போய் தள்ளி விடுவான். எனவே அந்த இருளில் இருந்து நாம் மீட்கப்படணும். அதே வேளையில் நம்முடைய இந்த உலகத்தின் வாழ்க்கையிலும் கூட நம்முடைய விலை என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அறிவார். அந்த விலை என்ன என்பதை நாம் அறிந்தால் நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியும். நாம் ஒருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல என்று சொல்லுவேன். நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். 5 ஒருவனுக்கு கொடுத்திருக்கலாம், 1 கூட ஒருவனுக்கு கொடுத்தார் என்றா நீ அதிலே முன்னேற என்று தான் சொன்னார். இந்த மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பார்ப்பீங்கன்னா யாழ்ப்பாணத்திலே முல்லைத்தீவு என்று சொல்லப்படுகிற இடம், புதுக்குடியிருப்பில் இருந்து ஒரு பெண் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அம்பானி தன்னுடைய பிசினஸ் மீட்டிங்க்கு அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நீங்க அங்க வந்து அந்த மீட்டிங்கில் பங்கெடுங்க அப்படின்னு வீடியோ இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள் யூடியூப்பில். எப்படின்னு சொன்னால் கூப்பிட்றாரு. ஏன்? அவங்க அங்கிருந்து பிரகாசிக்கிறார்கள். எப்படி பிரகாசிக்கிறார்கள்? அவர்கள் ஜனாதிபதியுடைய சொந்தக்காரரா அல்லது போனால் பெரிய செல்வந்தர்களா? இல்லை, சாதாரணமான ஒரு ஆள் தான். எப்படின்னா திருமதி சாய்ராணி என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் 2009 எல்லாரை போலவும் இடம் பெயர்ந்து போனவர்கள், அகதி முகாமில் இருந்தவர்கள் புருஷனை இழந்துட்டாங்க. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லை. அகதி முகாமில் என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் உணவு பொருட்கள் கொடுத்தாங்க. அந்த உணவுப் பொருட்கள் தாய்க்கும் மகனுக்கும் அவர்களுக்கும். தாயுடையதை அப்படியே வைத்து அதை சமாளிப்போம் என்று சொல்லி மற்றதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து சொன்னாங்களா, இதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு தாங்க என்று சொன்ன பொழுது 1300 ரூபா கொடுத்தாங்க. அந்த 1300 ரூபாய் கொண்டு வந்து அப்பம் சுட்டு அன்றைக்கு 5000 ரூபா காசு எடுத்தாங்களாம். எடுத்ததுக்கு பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்து, எப்படியாவது ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அங்கங்கே கொஞ்சமாக 2-3 மாதம் போனது பிறகு 2-3 கம்புகளை வைத்து கொஞ்சம் மரக்கறி வைத்து பழங்களை வைத்து விற்க ஆரம்பித்தாங்க. விற்க ஆரம்பித்தோன்னே அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வந்தோன்னே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தேங்காய் வாங்கி கொண்டாந்து போடுவோம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடைஞ்சி போன சைக்கிளில் தேங்காய் ஏற்றிட்டு வரும் பொழுது ரோட்டில் விழுந்துட்டாங்க. விழுந்தோன்னே ஒரு நபர் ஓடி வந்திருக்கிறார். என்னத்துக்குன்னு சொன்னால், உதவி செய்கிறதுக்கு. அவன் உதவி செய்யறதுக்காக வரல, அவனுடைய நோக்கம் பிழையாக இருந்தது. ஆனாலும் அதையும் தட்டி கழிச்சிட்டு இப்படி போனால் நமக்கு கஷ்டம் என்று சொல்லி அங்கே போய் ஒரு இடத்துல தனக்கு உதவி வேண்டும் என்று அரசாங்கத்தில் கேட்ட பொழுது, இப்படியெல்லாம் காட்டி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னாங்க, சரி உங்களை தர்றோம் அப்படின்னு. ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கினாங்க. ஆட்டோ ரிக்ஷா வாங்கினதுக்கு பிறகு அவர்கள் அநேக பொருட்களை சுயமாக தயாரிக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. முதல்ல முறுக்கு அது இதெல்லாம் செஞ்சு, இன்றைக்கு வல்லாரையில் பப்படம், கருவேப்பிள்ளையில் பப்படம், மற்ற இன்னொன்று ஒரு இலை, அந்த இலையில் பப்படம், இப்படி நிறைய மாவுகள் அது இதுன்னு வித்தியாசமாக செய்து அவங்க எத்தனையோ கம்பெனிக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் அதை எங்களுக்கு தாங்க, நாங்கள் உங்களுக்கு லட்சம் ஒன்று வேண்டாம், என் ஜனத்தோடு கூட இந்த இடத்துல நான் இருக்கணும். ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 2 லட்சத்து என்னமோ சொச்சம் காசு கூப்பிட்ட போனால் அவங்க சொன்னாங்க, அந்த காசு எனக்கு வேண்டாம், இந்த மெயின் ரோட்டில் எனக்கு ஒரு இடம் தந்தீங்கன்னா போதுன்னு. இன்றைக்கி 17 பேரை வைத்து பிரகாசித்து கொண்டிருக்கார். அவர்களுக்கு முடியுமானால் தேவன் உங்களையும் என்னையும் பிரகாசிக்க செய்ய முடியாதா? அவர்களிடத்தில் கேட்டது பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் எதை செய்தாலும் தேவன் அதை வாய்க்க செய்ய உண்ணுள்ளார்கள். முன்னேறினவர்களின் மூலதனம் என்னவென்று சொன்னால் முயற்சியும் நம்பிக்கையும் தான். நம்மக்கிட்ட அது இருந்தால் கர்த்தர் இந்த வருஷத்துக்கு நம்பிக்கொண்டும் பெரிய காரியம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் அங்கே பார்க்கிறோம், அந்த மனுஷரோடே அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு,
நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். என்னது? நீங்க பாருங்க, தாவீதுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள், அவருடைய சுக செய்தி என்ன என்று கேட்கிறதற்காக தாவீது இடத்துல கொஞ்சம் உணவுப் பொருட்களை கொடுத்து போய் சுக செய்தி விசாரித்து விட்டு வா என்று சொல்லுகிறார். இந்த சகோதரர்கள் எல்லாரும் யார் என்றால் ஆயுதங்கள் தரித்தவர்கள். யுத்தத்துக்காக அவங்ககிட்ட கேடகம் இருந்தது, பட்டயம் இருந்தது, எல்லாம் ஷூ போட்டிருந்தா கப்ப எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் என்ன இல்லை தெரியுமா? தைரியம் கிடையாது, தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கை இருந்திருந்தால் அவர்கள் எல்லாரும் கூடாரத்தில் போயிரு. இயேசுவை இப்போ விசுவாசிக்கிறது இருக்குதான். நான் இப்போ சொல்கிறேன், தன்னம்பிக்கை இல்லை, அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை இல்லை, அவனை வீழ்த்தலாம் என்கிற தன்னம்பிக்கை இல்லை. இப்போ தாவீது அங்கே போன உடனே சகோதரன் கேட்குறான், என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்க? உன் துணிகரத்தை நான் தெரியும், நீ வந்த வேலையை பார்த்துட்டு போ, நீ வந்த வேலையை நீ போ. ஏன்னு சொன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும், அந்த கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு அதை யார்கிட்ட விட்டுட்டு இப்படி கடிந்து கொள்ளுகிறான். நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாம் சில வேளைகளை நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட முன்னேற்றத்துக்குரிய தடைகள் வரலாம். சில சொல்லுவான் அது உனக்கு தேவையில்லை என்றுவான். அவன் தேவையில்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, தொடர்ந்து அவன் எங்கே போகிறான் என்று சவுல்கிட்ட போகிறான். சவுல்கிட்ட போய் சொல்லும் பொழுது சவுல் சொல்கிறான், நீ 33ஆம் வசனம், நீ சிறுவனா இருக்கிறப்பா, உனக்கு இதில் அனுபவமே கிடையாது, யுத்தத்தை பற்றி என்னப்பா அனுபவம் இருக்கிறது? அவன் உன்னை ஒரே அடி அடித்து கீழே போட்டுருவான், அப்படி தானே சொல்கிறான். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? என்ன ஐயா சொல்கிறீங்க, இவன் எம்மாத்திரம் ஐயா, ஒரு சிங்கத்தையும் கரடியையும் கூட நான் கொன்று போட்டேனே. தன்னை குறித்த நம்பிக்கை உள்ள சாட்சியை கொடுக்கிறான். இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? என்னை குறித்து, நம்மை குறித்து நாமே சாட்சி கொடுக்கணும். என்னால் முடியும், நான் செய்வேன், நான் ஆண்டவருக்குள்ள இன்னும் வளருவேன், பரிசுத்தத்தில் வளருவேன், இன்னும் நான் முன்னோக்கி போவேன்றதை நான் எனக்குள்ளே தீர்மானம் பண்ணி நானே அறிக்கை செய்வேன். ஆனால் கர்த்தர் உதவி செய்ய உண்மையுள்ளவராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியேனாகிய நான் கொன்றேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியமா இருக்கலாம், முன்னுக்கு பெரிய பயப்படுத்துறதா இருக்காங்க, ஆயுதங்களை தரிச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறது. எனவேதான் எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகம் நமக்குள்ள ஒரு சரியான விசுவாசம் இருக்கணும். என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணுவேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், என் சபையை உயர்த்துவார், நான் இன்னும் உயர்வேன் என்று சொல்லுகிற அந்த தன்னம்பிக்கை எனக்குள்ளே வரும் பொழுது தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற தேடர் இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது போனால் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், இதை செய்யலாமா? எல்லாம் செய்யலாம். ஏனென்றால் தேவன், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு விருப்பம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் போட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நானும் நீங்கள் ஏன் கலங்குவானே? நீங்கள் ஏன் பயப்படுவானே? அவர்கள் ஆயுதம் தரித்திருந்து பயந்தார்கள், நாமும் கூட நமக்கிட்ட எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் கொடுத்து பிசாசு என்னை மேற்கொள்வான் என்று சொல்லி பயந்திருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க, நானும் பிரகாசிப்பேன், நானும் பிரகாசிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். என்னது? கர்த்தர் என்ன சொல்றார்? நீ பிரகாசிக்கணும், என்ன செய்யணும்? பொன்னுக்கும் வெள்ளிக்கும். நீ பிரகாசிக்கணும்னா நீ எழும்பணும். அடுத்து என்னது? காரியத்தை நீ நடப்பிக்கணும். இந்த ரெண்டையும் செய்தா கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படிதானே? நீ ரெண்டு செய்யணும், நீ எழும்பணும், காரியத்தை நீ நடப்பிக்கணும். இன்னைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இல்லை, நாம் கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்காகவும் நமக்காகவும் குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இளைப்பாறினார். அதாவது ஆதியாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் இளைப்பாறினார். தேவன் இளைப்பாறினார், 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று போடப்பட்டிருக்கு. ஆனால் ஓய்ந்திருந்த தேவன் 6 நாளிலே தம்முடைய கிரியை நிறைவேற்றித்தான் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 6 நாள் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். ஏதோ ஒன்று செஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுவோம் ஒரே நாளில் எல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்தது தான் ஆண்டவர் செஞ்சார். 7வது நாளிலே தம்முடைய கிரியை முடித்து ஓய்ந்திருந்தார். நாம் இன்றைக்கு ஓய்ந்திருக்கிற கூடிய ஒரு நேரத்தில் அல்ல, நாம் கிரியை செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கும். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ முதலாவது எழும்பி நீ என்ன செய்யணும்? காரியத்தை நடப்பி. அப்ப காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். பணம் அல்ல, நம்மிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர், நான் தான் மறுபடியும் சொல்லுவேன், கர்த்தர் எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை கொடுத்துத்தான் இருக்கிறார், ஒன்றையும் கொடுக்காமல் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவன் நமக்கு பலவிதமான காரியம், இன்றைக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவை என்று எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சும்மா புத்தகம் எடுத்து நாளைக்கு எழுதிடுறதில்லை. நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள், நல்ல கருத்துள்ள புத்தகங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷம், தானியேலுடைய புத்தகம், அதேவேளை எசேக்கியேலுடைய புத்தகங்கள், இவைகளுடைய ஆழம் என்ன என்பதை இன்றைக்கு கேட்கிறதுக்காக ஜனங்கள் இருக்கிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னை வருத்த வேண்டும், வருத்தி அதை ஆராய்ந்து அதை நான் கொண்டு வருவேனால் அதன் மூலமும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப எதை கொண்டு என்றால், நீங்க பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே உன் கையில் என்ன இருக்கிறது? உன்கிட்ட என்ன இருக்குது? இப்ப என்ன இருக்குது? அதான் கேட்கிறேன். என்கிட்ட அவன் நம்ம மாதிரி தானே. அவன் சொன்னான், என்கிட்ட ஒரு கோல் தான் இருக்குது, அது போதும். அதுக்கு மேல எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது போதும். கீழே போடு, மேலே தூக்கு. இதை கொண்டு நீ என்ன செய்யலாம்? பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு பிரகாசிக்க முடியும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அவன் நினைச்சிட்டு இருந்தா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. அப்படிதானே? தீர்க்கதரிசியினுடைய மனைவி நினைச்சிட்டு இருந்தா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. தீர்க்கதரிசி போய் கேட்கிறான். அவ தன்னுடைய கதையை சொன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை. எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். என்னது சொன்னா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். உன்னிடத்திலே, உன் கைவசத்திலே என்ன இருக்கிறது? நீ ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை அற்பமாக எண்ணாத. அதுதான் மேன்மையானது, அதுதான் உயர்வானது, அதுதான் உன்னை உயர்த்தக்கூடியது. சொல்லுகிறான், அதுதானே, அந்த எண்ணெயை எடுத்துட்டு வா. இப்ப நீ கிரியை நடப்பிக்கணும், நீ பிரயாசப்படணும். போய் அண்டை வீடுகளிலே போய் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. அந்த பாத்திரங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எண்ணெய் நீ வார். அப்ப பிரயாசப்படுகிறா. பிரயாசப்பட பட அவளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று அவள் நிறுத்துகிறார். முடிஞ்சு. அவதான் நிறுத்தின ஆசீர்வாதத்தை. என்ன நிக்கல, என்கிட்ட பாத்திரம் இல்லை. அது வரைக்கும் ஆசீர்வாதம். தேவன் அப்படித்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. ஊத்த ஊத்த ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்த்தீங்கன்னா, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவன் குமாரனும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எப்படின்னா, ஒரு விதவை அவள் விறகு பொறுக்கிட்டு இருக்கா. போய் கேட்குறான், எலியா என்ன? கொஞ்சமாக தான் இருக்கு. என்ன இருக்குது? கொஞ்சம். கொஞ்சம் என்ன? கொஞ்சம். அது போதும், அது போதும். போய் சுடு. போய் அவன் வார்த்தையின்படி செய்தால் பஞ்சம் முடியும் வரைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து எந்த காரியமாக இருந்தாலும் அது ஊற்றெடுக்கும்.
அது ஊற்றெடுக்கும். படிப்பா என்ன காரியம் வந்தால் சரி, அது ஊற்றெடுக்கும். ஊற்றெடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் காரியத்தை நடப்பிக்கும் போது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் முதலாவது ஒரு அடி எடுத்து வைக்கணும். அடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரலாம். ஆனாலும் உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதை மறந்துடும். அதோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் செய்வார். சில நேரங்களில் அதுக்கு யார் தடையாக நின்றாலும் ஆண்டவர் குரல் கொடுப்பார். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு யார் தடையாக இருந்தாலும் கர்த்தர் குரல் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சகரியா 4:7 வாசிங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? சேர்பாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். என்னது? பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம்? சமபூமியாகிறது அடுத்தது. நீ எம்மாத்திரம்? கோலியாத்தே, தாவீதுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம்? இன்றைக்கு உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை மலை போல இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இது அகலுமா என்று கேள்வி கேட்கிறாயே, அது உனக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்லி நீ சொல்லுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், அது உனக்கு முன்பதாக எம்மாத்திரம்? நீயே பயந்து, நீயே கணக்கு போட்டு, நீயே இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டு சொல்றார், பெரிய பர்வதமே, செருபாபேல் சாதாரணமானவன் தான், அவனுக்கு முன்பதாக நீ ஏமாத்திர. அவன் கைகள் இதை ஆரம்பித்தது, அதுவே முடிக்கும். இன்றைக்கு நீ எதை ஆரம்பித்தாயோ அதை முடிக்க கர்த்தர் உனக்கு பலன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தடைகள் வரலாம். ஒருவேளை நம்மை அற்பமாக எண்ணலாம், நம்மை ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் மனிதர்கள் பார்க்கிற விதமாக தேவன் நம்மை பார்க்கிறதில்லை. ஏனென்றால் நானும் நீங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். சகல அதிகாரங்களை உடையவர் அவர். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அத்தனை உண்டு, அதிகாரங்களும் உண்டு. சுவிட்சர்லாந்து தேசத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய மகன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து தகப்பனை கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னார்கள். போனால் என்ன சொல்லுவாங்க? ஒன்று புள்ள கொலைப்படின்னுவாங்க, இல்லை புள்ள நல்லது படிக்கிறான்னு சொல்லுவாங்க. ரெண்டில் ஒன்று தானே சொல்லுவாங்க. அவர் போனார். போன போது அந்த மாணவனுடைய ஆசிரியர் என்ன தெரியுமா சொன்னார்? தகப்பனை பார்த்து, இவனை கொண்டு போய் ஏதாவது ஒரு மெச்கரையில் சேர்த்து விடுங்க, இறைச்சி வெட்டுறதுக்கு இவனை பழக்குங்க, அதுக்குத்தான் இவன் உதவுவான். எப்படி இருக்கும் தகப்பனுடைய உள்ளம்? நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படி தானே. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல நிலையில் வரணும், அதுக்காக வேலைகளை தாழ்ந்த வேலை உயர்ந்த வேலைன்னு சொல்ல, அப்படி தான் நினைப்போம். கூப்பிட்டு சொன்னேன், அவனை கொண்டு போய் மெச்கரையில் போடு. உள்ளம் உடைஞ்சு போச்சு, உள்ளம் உடைந்து போனது. அவர் வந்தார், மகனும் வந்தான். அவனை அடித்து ஏசி எது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அவர் நல்லா ஜெபிக்கிறவர், நல்லா ஜெபிச்சார். ஜெபிச்ச உடனே அவன் காரியத்தை நடப்பிப்பேன் என்று இருதயத்திலே தீர்மானம் எடுத்தான், படித்தான். அவன்கிட்ட ஒரு தாரக மந்திரம் இருந்தது. என்ன தெரியுமா? ஜெபம் இருந்தது. ஜெபம் நல்லது. இன்னொரு மந்திரம் எப்படின்னு சொன்னால், ஒரு பழைய இது ஒன்று, ஒரு தாய் ஒரு மகனுக்கு சோறு ஊட்டி கொண்டு இருக்கிறான். சோறு ஊட்டி கொண்டு இருக்கும் பொழுது அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊட்டிட்டு அவன் சொல்கிறான், அம்மா போதும்மா, எனக்கு போதும்மா.
அந்த தாய் அந்த மிகுதியை எடுத்து வாயில் வச்சா அது அவங்க ரொம்ப கஷ்டம். நெய்யும் சோறும் தான், அதில் உப்பு இல்லையே. அவன் மகனை பார்த்து கேட்டா, மகனே இதில் உப்பு இல்லையடா, எப்படிடா சாப்பிட்டவன்? அவன் சொன்னான், பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமை மேற்கொள்ளார் கர்மமே கண். பசி பார்க்க மாட்டான், தூங்குறதுக்கு அலைய மாட்டான். அடுத்தவங்க என்ன நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு தேடுறவங்களுக்கு இது இல்லை. சும்மா ஃப்ரீயாக இருக்கிறவங்க தேடலாம், வேலை செய்கிறவங்க தேட மாட்டான். அவனுக்கு ஒரு முக்கிய இலக்கு இருந்தது, அந்த இலக்கை நான் அடையணும். படித்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தான், சூரிச் யூனிவர்சிட்டிக்கு வந்தான், ஜீவனுள்ள சாட்சி. ஏனென்றால் அவன் எழுந்து காரியத்தை நடப்பித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார், இன்றைக்கும் அவன் இருக்கிறான். அவன் நம்மோடு இருப்பாரா? நாம் முயற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்வார் கர்த்தர்? தேவனாலே. நான் ஒன்று சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மள பெரியவர், அவருக்குள் சகலமும் நிறைவாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவரே ஞானத்தில் சிறந்தவராயிருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை கள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் சாலமோனிலும் பெரியவர் நம்மில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாமத்தின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். என்னது? ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவங்க அப்பா ஒரு பெரிய சீமான், அவர் சேர்த்து வச்சிருக்காரு. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறத கூட தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் மிச்சத்தை யார் வச்சிருக்காரு? ஈசாக்கு தான் வேதம் சொல்லுது. பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவன் விதை விதைத்தான், தேவன் அவனை பெருகச் செய்தார். அப்படிதானே? அவன் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு விதை விதைக்கிற போது தேவன் அதனுடைய பலனை 100 மடங்காய் கொடுத்தார். இன்றைக்கு நாம் எதை பிரயாசப்பட்டு காரியங்களை முன்னெடுத்து நடத்த போகிறோமோ, தேவன் அவைகளை 100க்கு 100 நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார், ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் விதைக்கிறவன் ஓமை என்று சொல்லி மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கும் நினைக்கிறேன். அப்ப விதைக்கிறதுக்கு அந்த ஓமையை சொல்லுகிறதுக்கு முன்பதாக முதல் வசனத்தில் சொல்லியிருக்கும், அவர் அங்கிருந்து புறப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தையை விதைச்சார். 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு முதல் வசனம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். எங்க புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையாக இருந்தாலும் பிரயாசப்படுகிறார். அதனுடைய பலனை கர்த்தர். இன்றைக்கு தேவ ஜனமே, ஈசாக்கு 100 மடங்கு விதைச்சி ஆசீர்வாதம் வந்த உடனே மற்றவனுக்கு எல்லாம் கண்டெல்லாம் என்ன செய்யுது? நம்ம கெட்டு போனாலும் 4 பேர் 4 வார்த்தை சொல்லுவோம், நம்ம நல்லா இருந்தாலும் 4 சொல்லுவோம். திடீர்னு நம்ம ஒரு காரில் போனால் சொல்லுவேன் தெரியுமா, எங்கேருந்து வந்திருக்கோம், யாவர் எது நடத்துகிறாரோ அப்படின்வான். இல்லைன்னா என்ன இப்படி இருக்கு அப்படின்வான், எல்லாம் சொல்லுவான். ஒரு நாள் நான் சொல்லவா, யார் கதையும் நம்ம காதில் போடக்கூடாது. நம்ம உயர்த்தி பேசினேன்னா, நம்ம தாழ்த்தி பேசினா, எந்த கதையும் நம்ம போடாமல் இருந்தோம்னா நம்ம பாதை நேராக போய்கிட்டு இருக்கோம். என்றைக்கு நம்முடைய செவிகள் சாய்கிறதோ அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். நம்முடைய பயணத்தின் அந்த இடம் முடிஞ்சு. நீங்கள் போய்கிட்டே இருங்க, கேட்காம போய்கிட்டே இருங்க, உங்கள் பாட்டுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று விழுந்தாது எந்திரிச்சா எப்படியா போயிட்டு இருப்பீங்க. ஆனால் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, போச்சு. ஈசாக்கு விதைச்ச உடனே இப்போ மறுபடியும் அவன் பிரயாசப்படுறான். எப்படி பிரயாசப்படுறான்னா, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதனால எங்கள் அப்பா வைத்திருந்த துறவு எல்லாத்தையும் இவனை என்ன செஞ்சிட்டானுவ, மூடிட்டானுவ. இப்போ மறுபடியும் நான் என்ன செய்யணும், திறக்கணும்.
போய் நீங்கள் வாசித்து பாருங்க, அதில் 18ஆம் வசனத்துலேருந்து ஆதி 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலை 20ஆம் வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தம் தேசத்துக்கு பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்று பெயரிட்டான். என்னது? முதலாவது போய் பிரயாசப்பட்டான். பிரயாசப்பட்டு அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது சத்துரு சொல்லுகிறான், இது என்னுடையது என்று சொல்லுகிறான். அந்த தண்ணி அவங்க அப்பா வெட்டின துறவு, அதை தானே மறுபடியும் செஞ்சேன். அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்தது, ஒருத்தனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. நான் தானே, இல்லை இல்லை, அது எங்களுடையது. ரெண்டாவது எங்களுடையது. சித்தனா ஏசேக் பெயரிட்டான். விடல, நீ எடு, நீ போட்டி போடு, நீ என்ன வேணுமானும் செய், நான் இன்னும் ஒரு அடி எடுத்து வைப்பேன். இன்னொரு துறவை வெட்டின போது அவனுங்களே சோர்ந்து போனான். இவங்கிட்ட இனிமே போட்டி போட்டு வேலை இல்லை, இவங்கிட்ட போட்டி போட்டு வேலை இல்லை. நம்மோடும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது சோர்ந்து போகாதீங்க, அடி எடுத்து வைங்க. ரெகபோத், ரெகபோத், தேவன் நம்மோடு கூட இருந்து வெற்றியை கொடுக்கும் உள்ளவராயிருக்கிறார். சில நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி தீய மனிதர்களும் இருப்பாங்க. என்னுடைய நண்பனுடைய சகோதரன் இங்கே ஸ்ரீரனில் இருந்தார். அவருக்கு சரியான படிக்கணும்னு ஆசை. இந்த வேலை செய்யணும் சம்பாதிக்கணுன்றதை விட படிக்கணும் சரியான ஆசை. அண்ணே நான் லண்டனுக்கு போகிறேன் அப்படின்னா, சரி போ அப்படின்னு போயிட்டு லண்டனில் போய் நம்ம ஆள்கள்கிட்ட கேட்டிருக்கிறான், இங்கே படிக்கலாமா அப்படின்னு. அகதியை வந்தவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இங்கே படிக்க முடியாது, அந்த பக்கமே போகாதன்ட்டான். இவன் பேசாமல் இருந்தான். இவங்க ஏன்னா பழைய ஆட்கள் தானே நம்பிட்டான். நம்பி கொஞ்ச நாள் இருந்த பிறகு அவன் யோசிச்சிருக்கான், இவங்க சொன்னால் நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணுவோம், நம்ம ஒருக்கா போய் விசாரித்தான். அவங்க சொன்ன ஒரு பிரச்சனை படிக்கலாம். படித்தான், எனக்கு ஃபோன் எடுத்து கதைச்சான். அவன் சொன்னால் இனிமே இப்படி போய் கேட்கவே கூடாதுன்னு நல்ல ஒரு பாடத்தை படித்தானே, எதுவும் நாமளே போய் தான் காரியங்களை செய்யணும். அதுக்காக ஆலோசனை கேட்கக்கூடாது என்றல்ல, ஆலோசனை இல்லாத இடங்களே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை கேட்கணும். ஆனால் நம்ம பார்க்கணும், சில நல்ல மனுஷன் இருப்பாங்க, அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். தெரியாது நீங்கள் விசாரிச்சுப்பாங்க, இல்லை அதெல்லாம் செய்யவே முடியாது, அகதிகளுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு. ஆனால் சில நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சோர்ந்து போகிற நேரத்தில் உற்சாகப்படுத்துவாங்க. உற்சாகப்படுத்தி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களால் முடியும். நாம் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், குடும்பத்தார் யாராக இருக்கணும்னு சொன்னால், நம்மை ஊந்த தள்ளி உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். கீழே போடுறாங்க இருக்கக்கூடாது, ஊந்த தள்ளி உயர்த்துறாங்க. நத்தனியல், இந்த கிட்டத்தில் நான் ஒரு இது ஒன்று போட்டேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க சிலர் நினைக்கிறேன். நத்தனியல் ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டுக்கு வர்றார். வரும்பொழுது முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வர்றார், கவலையோடு வருகிறார். அவர் யோசித்துட்டே வர்றாரு, எனக்கு வேலை போயிடுச்சு, இதை போய் கேட்டிங்களா, போயிடுச்சு, இதை போய் என் மனைவிட்டு சொன்னால் ஒன்றுக்கும் ஆகாதவனு கையால் ஆகாதவனு சொல்லுவாளே அப்படி சொல்லி இவர் யோசித்துக்கிட்டே வர்றார். யோசித்துக்கிட்டே வந்து வீட்டுக்கு வந்தோன்னே மனுச்சு கண்டுபிடிச்சிருச்சு. என்ன எனக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கவலையாக வந்திருக்கிறீங்க, எதுவும் வேலை தரத்தில் பிரச்சனையா அப்படின்னு. அது நல்ல மனுச்சு கேட்டிருக்கு. சொல்லிச்சு. கேட்டோன்னே இவர் சொன்னார்,
இல்லை அப்படின்னா இல்லை ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது அப்படின்னே இவர் சொன்னார், எனக்கு வேலை போயிடுச்சு அப்படி. வேலை போச்சுன்னு இந்த மனுஷன் சிரிக்குது, சத்தம் போட்டு சிரிக்குது. சிரித்த உடனே இவர் யோசித்தார், என்ன தெரியுமா, இதை கேட்ட உடனே அவங்களுக்கு புத்தியில் பிரச்சனை வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. புத்தியில் அந்த இது இருக்குது, வேணாம் நான் அனுப்பிவிடுறேன், யாருக்கும் வேணாம், நான் அதை வேறையாக எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு உற்சாகம் கொடுக்குற காரியங்கள் சொல்லி. என்னது, பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு. அவர் சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை போனால் போகட்டும், உங்ககிட்ட ஒரு காரியம் இருக்காது, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு நல்ல எழுத்தாளன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், புத்தகங்கள் எழுதுங்க, புத்தகங்கள் எழுதுங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, அப்போ சாப்பாட்டுக்கு நீங்கள் கொடுத்த பணம் இருக்கு இல்லையா, செலவுக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடும்பத்துக்கு என்றைக்காவது தேவைன்னா சேர்த்து வச்சிருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு போதும். ஒரு அருமையான ஒரு எழுத்தாளனாக அவரை மாற்றினார் அந்த மனைவி. இன்றைக்கி நம்மையும் அப்படிப்பட்ட காரியங்களே பயமில்லாமல் போங்க. வியாபாரமாக போட்டு செய்யுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, போட்டு செய்யுங்க. இது போடுறதுக்கு மேலே இது எங்கே உங்கள் சரி வரப்போகுது, எத்தனையோ பேர் இந்த வியாபாரத்தை பண்ணி நட்டத்தில் தானே போனாங்க, இதையே நீங்கள் செய்கிறீங்க, வேறு ஏதாவது ட்ரை பண்ண, அது ஒரு 6 மாதம் போயிடும். சரி அது எவ்வளவு பேர் இப்போ இருக்கிற இந்த பண வீக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி காரியம் முடிவு எடுக்கிறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? நான் சொன்ன அந்த இதை வச்சு நீங்கள் அடித்து பாருங்கன்ற கீழே எத்தனை பேர் இலங்கையில் எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்காங்க பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போனோம். இன்றைக்கு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கான். நல்ல நம்பிக்கையோடு, நல்ல விசுவாசத்தோடு கூட, தைரியத்தோடு கூட காரியங்களை செய்யுங்க. நீ எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படிப்பட்ட நேரங்களில் பல பிரயாசங்களை பட்டு நாம் சோர்ந்து போகிற நேரம் இருக்குது. ஏன் வேணாம், அவங்க சொன்னது போல் இனி வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு நேரம் வரும். விடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிங்க, விடாதீங்க. வாசித்து பாருங்கள், லூக்கா எழுதின 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிளியந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். என்னது, பேதுரு ராத்திரியெல்லாம் போய் மீன் பிடிச்சி ஒன்றும் ட்ரை பண்ணி சரி வரல, காலையில் என்ன கரையிலேருந்து வலையை அலசுறாரு, நாளைக்காவது போவோம். என்ன ஒரு மீன் கூட கிடைக்கல, அப்படி தான் சொல்கிறார். ஒன்றும் ஒன்றுமே அகப்படலை. ஆனால் வெறுமையோடு இருக்கிறான், கடல் அனுபவம் நிறைந்தவனாக இருக்கிறான். இரவு நேரங்களில் தான் மீனே பிடிக்கிறது. இப்போ ஏசு என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் வலையை மறுபடியும் என்ன செய், போடு. ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடையாது, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது பாடுகிறேன். வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். எத்தனையோ காரியங்களை பிரயாசப்பட்டேன், எத்தனையோ காரியங்களை முயற்சி பண்ணேன், தோல்வி. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி மறுபடியுமாக நான் முயற்சி பண்ண போகிறேன். கர்த்தர் அதை திருவினையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். நானும் நீங்கள் முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. நான் ஒரு காரியத்தை சொல்வேனே என்று சொன்னால், நான் எப்படி வளர்ந்தேன்னு ஒரு நாளைக்கு அந்த கதையை சொல்கிறேன், சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். இந்த கொரோனா நேரத்தில் வீட்டில் தானே இருந்தோம். இந்த யூடியூப் பார்க்குறது தானே கூட, அப்பயும் பார்க்குறது இப்பயும் பார்க்க இல்லைன்னு சொல்லலை, பார்க்குறது. ஏன்னா அதில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்கிற, கற்றுக்கொள்ளக்கூடியதை இன்றைக்கி தேட. என் வாழ்க்கையை மாற்றி தந்த ஒரே ஒரு வார்த்தை, பைபிள்லையோ வேறொரு போதகர் எழுதுனதோ இல்லை. களியமுத்து என்று சொல்லப்படுகிற ஒரு பேச்சாளர், அவர் பேசிய ஒரு வார்த்தை, பிளாட்டோ சொன்னான்,
நீ படிக்காமல் இருக்கிறதை விட பிறக்காமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லி என் உள்ளத்தை தைத்த ஒரு வார்த்தை. நினைச்சேன், இன்றைக்கு நான் அதை சொல்கிறேன் தெரியுமா, என் பிரயாசம் நின்று விடக்கூடாது, தொடர்ந்து நான் போக வேண்டும், ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட பயணிக்கிறேன். என் தமிழ்லாம் நீங்கள் முந்தி கேட்டிங்கன்னா 1% உதவாது, 1% உதவாது. என்ன பேசுகிறான்றது தெரியாது. ஆனால் கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. முயற்சி, அந்த ஒரு வார்த்தை என்னை புரட்டி போட்டது. முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. இன்னைக்கு படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், நீ முயற்சி பண்ணு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். தேவன் உன்னை உயர்த்த. முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணு கிடைக்கல. நேற்று நடந்தது முடிந்தது, இன்றைக்கு நடக்க போகிறது தொடங்கு. கர்த்தர் பலன் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பானது. அதான் யோசுவா சொல்லும்போது சொல்றான். யோசுவா 18ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எம்மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். கோத்திரத்திற்கு 300 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். சரி, இப்ப பாப்போம். தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியாய் இருப்பீர்கள். இந்த தேசத்தை என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு பதத்தை கொடுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அல்லவா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்கிறதற்கு எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். அந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் என்றால், நீ எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். விளங்குச்சா? ஒருவேளை இங்கே இல்லாமல் இருக்கலாம், எங்கேயோ ஒருத்தருக்கு இந்த செய்தி நிச்சயமாக ஒரு பலனை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்தரிக்கிறதுக்கு நீங்கள் எழுந்து போய் சுற்றி திரிந்து பார்த்து எழுதி கொண்டு வந்து நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாம் உனக்குத்தான். தம்முடைய குமாரனை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருக்கிறது எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் கூட கர்த்தர் கொடுக்கிறார். உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகித்திரே என்று தான் வேதம் சொல்லுகிறது. நீ துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழுகிறதை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கிறது இல்லை. ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. தேவன் யார் என்று சொன்னால், வானத்தை பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. ஆபிரகாமே, நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நான் என்ன தெரியுமா சொல்லிருப்பேன், வயசு போயிருச்சு, ஆபிரகாமும் வயசு போயிருச்சு. ஆண்டு சொல்கிறாரு, தேசத்தில் சுற்றி திரியெல்லாம் தருவேன். அப்படி என்ன ஆண்டவரே, வயசு போயிடுச்சு, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், மனுஷ செத்த 6 அடி தேவை. யார் முதல்ல சாகிறாங்களோ அதில் போட்டுடலாம், திருப்பி என்ன செய்யலாம், அதுக்கு மேலே இன்னொரு ஆளை போட்டுடலாம். நான் செத்த அந்த 6 அடியில் என்ன போட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு மணி செத்த அவளை போட்டுறேன். இந்த 6 அடி நிலத்தை தானே நமக்கு தேவை. இந்த வயசு போன காலத்தில் ஏன் சுற்றி திரியணும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 12 அடி தானே தேவை. நம்முடைய பார்வைகள் எப்பொழுதும் குறுகினவைகளாக இருக்க வரைக்கும் முன்னேற்றங்கள் தடையாக இருக்கும். பார், நட, உனக்கு தருவேன். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். பார், நட, நான் உனக்கு தருவேன். அப்போ இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னான். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதெல்லாம் கர்த்தர் உன்னோட இருந்தால் காரியம் எப்போ வாய்க்கும் தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கையாரு. உன் சுய பலத்தில் சார்ந்துட்டே போகாம கர்த்தர் மேல. ஆனால் நீ முயற்சி எடு, கர்த்தரை சார்ந்துரு, கர்த்தரை சார்ந்துரு. எல்லாம் என் தேவன் எனக்கு செய்வார், என்னை செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார். கர்த்தர் நிச்சயமா செய்வார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர்.
அடுத்தது நாம் பிரகாசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. வாசிக்கலாம். தானியேலுடைய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் பிரகாசிப்பார்கள். அப்படிதானே? ஞானவான்கள் யார் என்று சொல்லும் பொழுது நீதிமொழியுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது தானப்பா ஞானம் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என்னத்த ஞானம் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுறது தான்ப்பா ஞானம். ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற அந்த ஞானவான்கள் யார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அவர்களை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் என்னோடு கூட அங்கே வந்து உட்காரும்படி அருள் செய்வேன் என்றார். அங்கே உட்காருகிறவன் அந்த இடத்திலிருந்து பிரகாசிப்பான். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரை பின்பற்றி இருக்கலாம், ஆண்டவருக்காக ஜீவித்திருக்கலாம். ஆனால் அந்த சிங்காசனத்திலே அமரத்தக்கதான ஒரு பாக்கியத்தை பெறுகிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் பிரகாசிக்கிறவன், அவன் ஜெயங்கொண்டவனாக இருப்பான். அவன் எங்கே போய் ஜெயங்கொள்ள வேண்டும் என்றால் பரலோகத்திலே போய் ஜெயங்கொள்ளுகிறவன் அல்ல, இந்த பூமியிலே அவன் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். நான் ஜெயங்கொண்டால் நான் அங்கே போய் உட்காருவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த மேலான பாக்கியம் பழைய ஏற்பாட்டு கால தாவீதுக்கு கிடையாது, ஆபிரகாமுக்கு கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? இந்த கடைகள் திறக்கும் போது வாசல்ல ஒரு கூட்டம் இருக்கும், அடிச்சுட்டு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு ஓடுறதுக்குள்ள பார்த்துருக்கீங்க தானே? இல்லாட்டி இந்த தியேட்டர் வாசலை திறந்தோன்னு ஓடுற இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தானே? அந்த மாதிரி எல்லாம் நிற்குது. தாவீது நிற்குது, தானியேல் நிற்குது, ஆபிரகாம், எல்லாரும் வரிசையா நிற்கிறாங்க. எப்படா இந்த பிரகாசிக்கிற ஒரு கூட்டம் வரும் என்று சொல்லி அவர்களுக்கும் 24 மூப்பர்களுக்கு சிங்காசனம் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது. அங்கே பளிங்கு கடல் இருக்கிறது, அக்கிரி எல்லாம் இருக்குது. ஆனா அந்தந்த இடத்துல அவர்களுக்கு இடம் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள போக முடியாது, கேட்டு பூட்டி வச்சிருக்குது. ஏனென்றால் நானும் நீங்களும் உள்ள போகாத வரைக்கும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் நாம் பிரகாசிக்கிற ஒரு கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயருடைய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 38, 39, 40. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்கள் வனாந்திரத்திலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் எல்லோரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் விசேஷித்த ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். அவெல்லாம் வாசல்ல நிக்கிறாங்க. எப்படா இந்த ஃப்ரெடி வருவான், எப்ப இந்த பெத்தேல் திருச்சபை விசுவாசிகள் வருவார்கள் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் அங்கே போக, அங்கே பிரகாசிக்கிறவர்கள் அந்த சிங்காசனத்தில் போக வரைக்கும் அவர்களுக்கு முன்னடம் கொடுத்துட்டு தான் இந்த பரிசுத்தவான்கள் அதுக்கு பிறகு உள்ள வர முடியும். நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு தேவன் நமக்கென்று ஒரு விசேஷித்து ஒன்று வைத்திருக்கிறார். அவர்கள் ஜெயம் கொண்டார்கள், ராஜ்யங்களை வென்றார்கள், பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். ஆனா எல்லாம் இருந்தாலும் அக்கினியில போடப்பட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவர்களை விட நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். இது இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஜெயம் கொண்ட ஒரு கூட்டம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி போகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் தான் ஜெயம் கொண்ட கூட்டம்.
இதுக்கு பிரகாசிக்கணுமா இருந்தா இந்த உலகத்தில் நான் ஜெயம் எடுக்கணும். பெரிய பெரிய காரியங்கள்ல தான் நான் பெரிய இதாக்கணும்ல, சின்ன சின்ன காரியங்கள்ல விழத்தல்றதுக்கு பிசாசு ரெடியா இருக்கிறான். எப்போ பிசாசு என்று சொல்லி ஜெயம் கொள்கிறதுக்கு பாதையில நீ பிரயாசப்பட்டால் ஒரு நாள் ஜொலிப்பாய். அவன் சின்னதான் கேட்பான், பழம் புசிக்கலாமா, பழத்தை புசிக்கலாமா, சின்னது நீ சாப்பிட்ட சாக மாட்டேன்னுமா, அவ்வளவுதான் சொல்லுவான். மேலான ஏதேன் தோட்டத்தை இழந்துடுவ. சின்ன காரியங்களை காட்டித்தான் பிசாசு மேலான ஜொலிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துருவான். நானும் நீங்களும் பிரகாசிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அங்கேயும் நாம் போய் பிரகாசிப்போம். இந்த கடைசி ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிப்போம் என்று விசுவாசிக்கிறேன். அங்கே போனோடனே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். அப்போ தாவீது பார்ப்பாரு, நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், சாலமோன் அப்படி இருந்தேன், தானியேல் இப்படி இருந்தேன், ஆனால் இவங்க ஆண்டு சொல்வார், இது என்னுடைய ஆட்கள், என் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். அல்லேலூயா. அப்படி ஜொலிக்க விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளத்தக்கதாக உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போமா?